Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ட்ரடக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இல்லையா, ஆப்ரேஸ் ரிசர்ச் என்ன, ஸோ அது எப்போ டெவலப் ஆகிருக்காங்க, எப்போ டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க, யார் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இது வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதோட ஜென்ரல் ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். லீனியர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். லீனியர் அப்படின்னா ஸோ சர்டன் வேரியபிள்ஸோட பவர்ஸ் எல்லாமே சேம் அண்ட் ஒன்னா இருந்ததுன்னா தட் இஸ் லீனியர் அப்படிங்கிறது. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாவே நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. லீனியர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு லீனியராக இருக்கும். தட் இஸ் y is equal to ax plus bன்னு சொல்லுவாங்க, சில mx plus b அப்படின்னு சொல்கிறோம், mx plus c. ஸோ இதெல்லாமே ஒரு லீனியர் அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு வேரியபிள் எக்ஸ் y அதோட வேரியபிளோட மேக்ஸிமம் பவர்ஸ் எங்கன்னா இருக்கும், 1 தான் இருக்கு. வேரியபிளோட பவர்ஸ் அப்படிங்கிறது 1 பிட் பண்ணிருந்ததுன்னா தட் இஸ் லீனியர். இது ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான் ஷார்ட்டா நம்ம எல்பிபி ப்ராப்ளம்ஸ், எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்பிபி அப்படிங்கிறது இது கன்சிஸ்ட் 3 காம்பனண்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. எல்பிபி கன்சிஸ்ட் 3 காம்பனன்ட்ஸ். இந்த 3 காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெசிஷன் வேரியபிள், ஓகேங்களா. செகண்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ எல்பிபியோட மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் டெசிஷன் வேரியபிள், நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ், தேர்ட் ஒன் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம 3 காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை லீட் பண்ண முடியும். இப்போ 3 காம்பனண்ட்லாம் என்ன, ஸோ அதெல்லாம் இப்படிலாம் சொல்ல போறோம், அதெல்லாம் என்னென்ன டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதோட ஜென்ரல் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது. இப்போ டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும், ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ்க்கு நீங்க போறீங்க, ஏதாவது ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறதா வச்சுக்கோங்க. இப்போ 2 பொருளா இருக்கலாம், 3 பொருளா இருக்கலாம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நம்ம டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்ச்சேஸ்க்காக போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பர்ச்சேஸ்க்கு போறப்போ நம்ம கிட்ட அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் இருக்கு, ஒரு 10,000 எடுத்துட்டு போறோம், ஒரு 5,000 அப்படிங்கிறது சர்டன் அமௌண்ட் எடுத்துட்டு போறப்போ ஸோ அதுல நமக்கு பிளான்டா இருக்கு, நமக்கு ப்ரீ பிளான்டா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஸோ 2 ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட்ல போகும். பட் ஆனால் அங்க ஷாப்ஸ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த காஸ்ட் அப்படிங்கிறது வேரி ஆக தான் செய்யும். நம்ம என்ன ஒரு கால்குலேஷன் போயிருப்போம், அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸோட காஸ்ட் அப்படிங்கிறது நீங்க 2 ட்ரெஸ் எடுக்கணும், 10,000 அப்படி எடுக்கணும்னு போற ஒரு டெசிஷனை நீங்க மேக் பண்ணி போயிருப்பீங்க. பட் ஆனால் அங்க போயிட்டு அதோட காஸ்ட் பாக்குறப்போ நமக்கு ஒரு ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கு. அப்ப நீங்க 2 ட்ரெஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு அங்க நம்ம என்ன பண்ண முடியுது, ஒரு சிங்கிள் ட்ரெஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது இல்லையா. அப்ப 2 டேர்ம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம், அப்ப 2 ஆக்டிவிட்டிஸ், அப்ப 2 ஆக்டிவிட்டிஸ் மைண்ட்ல தான் நீங்க போறீங்க. ஆனா ஒரு ஆக்டிவிட்டி தான் அங்க ஒர்க் ஆகுது, இன்னொரு ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது என்ன இருக்கும் அங்க இல்லாம போயிடுது. அதாவது 2 ட்ரெஸ் வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட், ஒரு ட்ரெஸ் தான் அங்க இருக்கு, ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாத சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன, அது மணி சோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு லிமிடேஷனா இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன டேர்ம்ஸ் அதுதான் நெக்ஸ்ட். அதுல நமக்கு எவ்வளவு கெயின் இருக்கு, அந்த ட்ரெஸ் வாங்குறோம்னு சொல்றோம் இல்லையா 10,000, அதுல எடுத்துக்க கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி சொல்றோம். அந்த 10,000 அமௌண்ட் நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லையா, நம்ம 10,000க்கு 2 ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்ப அந்த 10,000 அந்த மணிங்கிற பேசிஸ் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம 10,000க்குள்ள தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுல நம்ம 2 ட்ரெஸ் வாங்கணும்ன்றதா மைண்ட்குள்ள போறோம். இந்த 2 ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல போறதா டெசிஷன் வேரியபிள். அப்போ ஒரு ட்ரெஸ் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட் ஷர்ட்ஸ், இன்னொன்று தோத்தீஸ் டைப்பா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது 2 ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மைண்ட்ல தான் நம்ம போறோம். பட் ஆனால் நம்ம ப்ரெசென்ட் நம்ம வாங்க முடியுது என்ன அப்படின்னா மேபி அது பேண்ட் ஷர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இருக்கக்கூடிய 10,000க்கு நம்ம தோத்தீஸ் வந்து வாங்க முடியாம இருக்கு. அப்போ கண்டிப்பா இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்ற இடத்துல ஒன்று மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து நம்மளால அதை எக்ஸிகியூஷன்ஸ் அங்கே நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிறது தான் டெசிஷன் வேரியபிள். ஓகேங்களா. இந்த டெசிஷன் வேரியபிள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அப்போ அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன பண்ண போறோம், அப்ஜெக்டிவ்னா கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா கோல். அப்போ ஒரு டேர்ம் நீங்க வாங்கியிருக்கீங்க, ஒரு ட்ரெஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு எவ்வளவு கெயின் ஆயிருக்கு, ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கு, மேபி இல்ல எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம 10,000 எடுத்துட்டு போறோம், அது அரௌண்ட் 10,000 இருக்கு. அதுல வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, பர்சன்டேஜ் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கலாம், இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கெயினாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப்
அது சொல்றோம் இல்லையா லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கெயின் லாஸ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்றோம் இல்லையா. ஸோ அது வந்து கரெக்டா ஒரு ஆக்டிவிட்டிஸ் கோல். நீங்க அது 2 ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை போயிட்டு அந்த 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கோலுங்கிறது ப்ராப்பர் அச்சீவ்மெண்ட்டா மேக்சிமமா நமக்கு அதுக்கு கெயின்ல போய் முடியும். இல்ல நீங்க ஒரு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது லாஸ்ல இருக்கு. ஏன்னா 2 ட்ரெஸ் வாங்கணுன்ற இடத்துல நீங்க ஒரு ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாம போச்சு. இப்போ அந்த இடத்துல லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ப்ராப்ளத்தையே நீங்க டெசிஷன் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண போறோம், இந்த ப்ராப்ளத்தை அந்த டெசிஷன் வேரியபிள் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த அப்ஜெக்டிவ் தான் நம்ம கொடுக்குற டேர்மையை டிசைட் பண்ணுது. டெசிஷன் ஓகேங்களா, டிசைட் பண்ணுது. அந்த ப்ராப்ளத்தை ஃபர்தரா நம்ம டிசைட் பண்ணுது. இதுதான் ஒரு மேக்ஸிமைசேஷன், இதுதான் நமக்கு ப்ராஃபிட், இதன் மூலியமா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண டெசிஷன் வேரியபிள் மூலியமா தான் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா. அப்ப நீங்க சொல்ற விஷயத்த நீங்க என்ன மைண்ட் செட் போறீங்களோ அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது அதுதான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது நம்ம மணியோட சோர்ஸ் இருக்கா 10,000 தான் எடுத்துட்டு போறோம். இப்போ 10,000 தான் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதான் அதை தாண்டி நம்மளால பர்ச்சேஸ் பண்ண 10,000 தாண்டி நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இருக்க மேக்ஸிமம் அமௌண்ட்டே 10,000 அப்படின்னா அதுதான் நமக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா, இப்போ இதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்சென்ட் ஆயிருக்கலாம், இல்லை ரெண்டுமே பேலன்ஸா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வந்து 6,000, ஒரு ட்ரெஸ் 4,000, 2 ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நீங்க ஏதாவது பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்க 2 ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டெசிஷன் வேரியபிள் வந்து ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், இல்ல ஒரு டெசிஷன் வேரியபிள் வந்து ஆப்சென்ட், ஒரு டெசிஷன் வேரியபிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆப்சென்ட் அப்கான் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறது தான் டெசிஷன் வேரியபிள். அந்த டெசிஷன் வேரியபிள் கிடைக்கக்கூடிய டேர்ம்ஸை வச்சு நம்ம என்ன கெயின் கிடைக்குதா, மேக்ஸிமமா ரிசல்ட் கொடுக்குதா, மினிமமா நமக்கு ரிசல்ட் கிடைக்குதா, கெயினா லாஸா அப்படிங்கிற பேசிஸா பாக்குறது தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தட் இஸ் அ கோல். நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுற டேர்ம் தான் நம்ம கோல் அப்படிங்கிறது. அப்ப அந்த கோல் அப்படிங்கிறது ஸோ மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ் கெயினை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதா. தட் இஸ் மேக்ஸிமம் மினிமம். மேக்ஸிமமா நமக்கு எவ்வளவு கெயின் இருக்கு, இல்ல மினிமமா எவ்வளவு கெயின் இருக்கு, இல்ல மேக்ஸிமமா எவ்வளவு லாஸ் இருக்கு, இல்ல மினிமமா எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கோலை டிசைட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் சொல்றோம். அண்ட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இதெல்லாம் என்னது, இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஆகட்டும், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படின்னா எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, இப்ப ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, மணி அப்படிங்கிறது தான். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், கன்ஸ்ட்ரைன்ட் அப்படிங்கிறது மணி. இப்போ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரைண்டா நமக்கு என்ன இருக்கு, மணி தான் நமக்கு கன்ஸ்ட்ரைண்டா இருக்கு. அதுதான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களால இந்த மணிக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்கிறது உங்களை ரெஸ்ட்ரிகேட் பண்றது என்ன அப்படின்னா மணி தான் அந்த இடத்துல. அப்ப மணி அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட், தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷனா என்ன, மணி சொல்லலாம். லேபர்ஸ், ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம செய்யணும், இந்த ஒர்க்கை 3 hours இவ்வளோ குவான்டிட்டி அது இவ்வளோ மெம்பர் ஆஃப் லேபர்ஸ் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப லேபரோட குவான்டிட்டி, லேபர்ஸோட கவுண்டை சொல்றது. ஓகேங்களா, ஒர்க் அவர்ஸை நம்ம பிட் பண்றது, மணியை பிட் பண்றது. ஸோ இது எல்லாமே நம்ம மணி, லேபர்ஸ், ஸோ இந்த மாதிரி அவர்ஸ் பிட் பண்றது. ஸோ இது எல்லாமே பிட் பண்றது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப டெசிஷன் வேரியபிள்னா நம்ம என்ன டெசிஷன் நம்ம எடுத்துட்டு போய் என்ன போறதா ஆக்டிவிட்டிஸ் தான் டிஃபைன் பண்ணுது. யார் யாரெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் ஆகலாம், யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆகலான்ற ஒரு விஷயத்த ஆக்டிவிட்டிஸை டிஃபைன் பண்றதா டெசிஷன் வேரியபிள். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம டெசிஷன் மூலியமா நம்ம கிடைக்கக்கூடிய என்ன டேர்ம் ஆஃப் ரிசல்ட்ஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மேக்ஸிமமான ரிசல்ட்டா மினிமமான ரிசல்ட்டா, அது கெயினா லாஸா அப்படிங்கறத டிசைட் பண்றதே அப்ஜெக்டிவ்ஸ் தான். அப்ஜெக்டிவ்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதா நம்ம அந்த டெசிஷன் வேரியபிளோட வேல்யூஸை நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்ணி ரிசல்ட், நமக்கு தேவையான ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதே அந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான். நமக்கு அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் தான். நம்ம அதனால தான் அப்ஜெக்டிவ் தான் நமக்கு தேவையான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுனால தட் மீன்ஸ் அது கோல் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா, அது எப்படி இன்ட்ரோ பண்றோம், அதோட காம்பனண்ட்டை பத்தி பேசணும் இல்லையா. நெக்ஸ்ட் அதோட ஜென்ரல் ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மேஷன் எந்தெந்த டேர்ம்லாம் நம்ம இருக்கும், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணணும், ஸோ என்னென்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், அந்த ரீஜன் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதுல ஜென்ரல் லீனியர் ப்ரோக்ராமிங், அதாவது ஜெனரலைஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஜெனரலைசேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துல நம்ம 3 காம்பனன்ட் இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த 3 காம்பனன்ட் அப்படிங்கிற பேசிஸ் தான் நம்ம அங்க பார்க்க போறோம். இந்த 3 காம்பனன்ட்ங்கிறது எப்படி நம்ம டிஃபைன், இந்த 3 காம்பனன்ட் அப்படிங்கிறது லிவிங் த எக்ஸாம்பிள்ஸா நமக்கு ஏதாவது ஒரு
ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தோம் இல்லையா, அது ஒரு ரொட்டேஷன் ஃபார்மேஷனா கொடுக்கும். ஒரு தியரி அப்ரோச்சஸா நம்ம பார்த்தோம். ஸோ அது எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சஸா நம்ம இது எப்படி பார்க்கலாம், இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பாலிக்கா நம்ம இதை எப்படி சொல்லலாம், இந்த டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது ஜெனரலோட ஃபார்மேட் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லெட் z equal to c1 x1 plus c2 x2 plus etc cn xn அப்படிங்கிறது இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது நம்ம எதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சோ கொடுத்திருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ப z equal to c1x plus c2x c3x etc அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதுல c1 c2 c3 etc cn எல்லாமே ரியல் கான்ஸ்டன்ட், அது எல்லாமே என்னது ரியல் கான்ஸ்டன்ட் சொல்றோம். அப்ப x1 x2 x3 அப்படிங்கறதா டெசிஷன் வேரியபிள். அந்த வேரியபிள் அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா, அந்த வேரியபிள் தான் எதை நம்ம ப்ராப்ளத்தை டிசைட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம டெசிஷன் வேரியபிள் அப்படி சொல்றோம். இந்த x1 x2 x3 இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம லீட் பண்ணி எடுத்துட்டு போகுது, எந்த மூலமா எந்த வேரியபிள் மூலமா நமக்கு அந்த ப்ராப்ளத்தோட மேக்ஸிமம் ஆஃப் டேர்ம் மினிமம் ஆஃப் டேர்ம் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா மினிமம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜெனரலைஸ் பண்ற டேர்மையே நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் நம்ம டெசிஷன் வேரியபிள் அப்படி சொல்ல போறோம். ஓகேங்களா, சோ இந்த x1 x2 x3ங்கிறதுல கிடைக்கக்கூடிய டேர்ம் ஆஃப் எது பிரசன்ட்டா இருக்கு, அந்த ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஆக்டிவிட்டீஸ் பிரசன்ட் எந்த ஆக்டிவிட்டீஸ் ஆப்சென்ட்டா இருக்கு, சோ ரெஸ்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்றோம், அதுதான் டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம டெசிஷன் வேரியபிள் நம்ம மீன் பண்றோம்ங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இங்க இருக்க டேர்ம்ல c1 c2 c3 அப்படிங்கறதெல்லாம் இந்த கோஎஃபிஷியன்ட் டேர்ம்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் டேர்ம் தான் நம்ம ரியல் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். that is a CIs are the real constants. அப்போ x1 x2 x3 variables are the decision variable அப்படிங்கறது. அப்போ first equation வந்து நம்ம என்ன சொல்றோம், objective function அப்படின்னு சொல்றோம். first equation வந்து நம்ம என்ன சொல்றோம், objective functions. next second பார்க்கலாம், a11 x1 plus a12 x2 etc first rowங்கறதால first row-வ பிட் பண்றோம், இல்ல column-வ பிட் பண்றோம். அது மேட்ரிக்ஸோட ஃபார்மேஷனா சொல்லலாம். இந்த manifold classification சொல்றோம் இல்லையா, மேட்ரிக்ஸ் ஃபார்முலேஷனா நம்ம சொல்லலாம் a11 x1 plus a12 x2 etc a1n x2 is less than ஆ இருக்கலாம், greater than ஆ இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, LPP எப்படி இருக்கலாம், கொடுத்திருக்கக்கூடிய இந்த LPP வந்து இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் constraint equations சொல்லுவோம். இதுதான் நம்ம constraint equations னு சொல்லுவோம். இந்த constraint equations எப்படி இருக்கலாம் அப்படின்னா objective function must be a linear-ஆ இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, objective function must be a linear. must be linear. linear programming problem அப்படிங்கறதே அதுதான் டைட்டில் கொடுத்திருக்கோம். அதனால அப்போ கொடுத்திருக்க linear programming problemத்துல objective function must be எப்படி இருக்கணும், உங்களுக்கு லீனியரா இருக்கணும். ஓகேங்களா, அப்ப லீனியர் அப்படின்னா சோ அங்க கொடுத்திருக்க கூடிய டெசிஷன் வேரியபிளோட பவர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், உங்களுக்கு 1 ஆ தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்ப objective function must be a linear ஆ இருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ரிமைனிங் இருக்கதா constraints சொல்லுவோம். இததான் நம்ம constraint equations அப்படினு சொல்லுவோம். constraints subject to the constraints அப்படி சொல்லுவோம், இல்ல constraint equations அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த constraints எப்படி இருக்கலாம், லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளத்துல constraints என்ன, constraintsக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா சோ less than ஆ இருக்கலாம், or greater ஆ இருக்கலாம், or equal to condition ஆவும் இருக்கலாம். சோ இதுல எந்த டேர்ம் வேணாலும் பாசிபிள், இட்ஸ் greater or lesser or equal to. சோ இதெல்லாம் அததான் கொடுத்திருப்போம். அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கலாம், less than or equal ஆ இருக்கலாம், greater or equal ஆ இருக்கலாம், அது equal to condition ஆ இருக்கலாம். சோ இதுதான் நம்ம equal to b1. அப்ப a1 a அப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் a21 x2 இந்த மாதிரி டேர்ம் ஈக்குவேஷன்ஸ். அதாவது நெக்ஸ்ட் ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் am1 plus x2 am2 x2 etc amn xn இது ஈக்குவல் டு bm ஆ இருக்கலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய aij's அதாவது a11 a12 am1 a இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், அப்படி aij's எல்லாம் என்ன, நெக்ஸ்ட் bj's எல்லாம் என்ன அப்படின்னா இட்ஸ் a real constant. நம்ம அப்ஜெக்டிவ் சொன்னாலே அதேதான், இதெல்லாமே ஒரு ரியல் கான்ஸ்டன்ட். அப்ப இது எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லணும், ஈக்குவேஷன் 2 னு போட்டுருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 2 தான் நம்ம constraints அப்படி சொல்றோம். ஈக்குவேஷன் 2 தான் நம்ம என்ன சொல்றோம், constraints. constraint equations, constraint equation or constraints னு சொல்லுவோம். subject to the constraints or constraints அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த constraints எப்படி இருக்கலாம், less than or equal ஆ இருக்கலாம், greater than or equal ஆ equal to condition ஆ இருக்கலாம். எப்ப அப்படின்னா லீனியர் ப்ரோகிராம் ஜெனரல் லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளத்துல இந்த ஃபார்மேட் இருக்கலாம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட்
third one xj's are greater than 0. xj's வந்து எப்படி இருக்கணும் greater than 0. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, மூணு ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஆப்சென்ட் ஆயிருக்கலாம், ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், ஏதாவது பிரசன்ட் ஆயிருக்கலாம். சோ பிரசன்ட் ஆப்சென்ட் இருக்கிறப்போ மேபி அது 0 விட 1 ஆ இருக்கு. 1 பிரசன்டா இருக்கா, பிரசன்ட் மட்டும் தான் சொல்றப்போ அதோட வேல்யூஸ்ல என்ன இருக்கணும் 0 விட அதிகமா தர நெகட்டிவ் பேசிஸ்ல வராது இல்லையா. மஸ்ட் பி a பாசிட்டிவா இருக்கணும், மஸ்ட் பி a பாசிட்டிவ் ஆகுதுல. பாசிட்டிவ்னா 1 2 3 எடுத்துக்கலாம், 0 இன்க்ளூட் ஆகலாம். ஏன்னா ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்கப்போ ஒரு ஆக்டிவிட்டி பிரசன்ட் ஆயிருக்கலாம், ஒரு ஆக்டிவிட்டி ஆப்சென்ட் ஆயிருக்குன்னா அது ஆக்டிவிட்டி ஆப்சென்ட்னா தட் மீன்ஸ் 0 ன்னு எடுத்துப்போம் இல்லையா. சோ அதனால எப்பவுமே அது என்ன சொல்லணும் நான் நெகட்டிவ். அதுதான் நம்ம என்ன இருக்கணும் எப்பயுமே மஸ்ட் பி a பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது, 0வும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இஸ் a நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் தேர்ட் ஈக்குவேஷனை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். நான் நெகட்டிவ். ஸோ இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஜென்ரலா சொல்லுவோம். அதனால நம்ம நான் நெகட்டிவ் எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு தான் ப்ராப்பரா சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லுவோம்னா x greater than or equal to 0 போட்டதுனால கண்டிப்பா எப்படி இருக்கும் 0 விட அதிகனால அது நான் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, இது என்னது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன சொல்லலாம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி தான் இருக்கணும் must be a லீனியரா இருக்கணும். and the second one is constraints சொல்லுவோம். constraint ஈக்குவேஷன் எப்படி இருக்கலாம் greater-ஆ இருக்கலாம், lesser-ஆ இருக்கலாம், equal to condition-ஆ இருக்கலாம். that is a constraint சொல்லுவோம். and the third one is third equation என்ன சொல்லுவோம் is a constraint. அப்ப constraint அப்படிங்கிறது எப்படி இருக்கு எப்பவுமே நான் நெகட்டிவா இருக்கும். அதனால தான் நான் நெகட்டிவ் constraint அப்படிங்கிறது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். செகண்ட் இருக்கிறது தான் constraint. தேர்ட் ஒன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது. இதுதான் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது அப்படின்னா 10,000 தான் மணி இருக்கு, அதுக்குள்ள தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அதை தாண்டி பண்ண முடியாது அதுக்கு அப்படிங்கறத வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனாலதான் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஜெனரலா அது எப்படி சொல்லுவோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாம். சோ நம்ம எஸ்பெஷலி நம்ம என்னது xij is greater than 0 அப்படின்னு நெகட்டிவ்ஸ்ல யூஸ் பண்ண போறதுல ஒன்லி பாசிட்டிவ்னாலதான் எப்பயும் பாசிட்டிவா 0 அதை விட பாசிட்டிவ் இருக்கிறதுனாலதான் அது நான் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணதுனால இட்ஸ் a நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இது 3 டேர்மா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல இந்த 3 டேர்ம் தான் நம்ம இங்க ப்ராப்ளத்துல அப்ளை ஆக போகுது. என்னென்ன டேர்ம் இருக்கும், ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும், சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரைன்ட் சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம், நெக்ஸ்ட் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சோ இதுதான் ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துல 3 டேர்மா தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், இதோட சொல்யூஷன்லாம் எப்படி இருக்கும், இந்த சொல்யூஷன்ல என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ஸோ சொல்யூஷன் கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் என்ன, இந்த சொல்யூஷன்ல இருந்து என்னென்ன டேர்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், எதெல்லாம் நம்ம இந்த ஃபார்மேட் ஜெனரல் ஃபார்மேட்டை எப்படி நாம வேற ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்தலாம். ஓகேங்களா, இதோட ஃபார்மேட்டை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாத்துறது மூலியமா நம்ம என்ன டெக்னிக் அப்ரோச் பண்ண முடியும், இதுல இருந்து என்னென்ன மெத்தட்ல இதெல்லாம் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்னென்ன மெத்தட் ஆஃப் டெக்னிக்ல நம்ம இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி இதுக்கான ரிசல்ட் வந்து ஷார்ட் மினிட்ல கொடுக்க முடியும், என்னென்ன டெக்னிக் ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம எல்பிபி ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது என்னென்ன வேல நம்ம சால்வ் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அதுக்கான டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன, அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் நம்ம யாரை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்கிறதையும் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நம்ம எப்போ டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த இயர்ல இருந்து இந்த சிம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கை நமக்கு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டேர்ம்ல பார்த்திருப்போம். அதோட ஜெனரல் ஃபார்மேஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனா நம்ம எல்பிபி எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஜெனரல் ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா. அந்த ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ட், தேர்ட் ஒன் இஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே ரிவர்ஸா நம்ம பார்க்க போறோம். அப்போ அது இந்த டேர்மை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்யூஷன் நம்ம மேக் பண்ணும். சொல்யூஷன் என்ன, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெஃபினிஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, நெக்ஸ்ட் பீசபிள் சொல்யூஷன் என்ன, ஆப்டிமம் பீசபிள் சொல்யூஷன் என்ன. ஸோ ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு மைண்ட்ல எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் எல்பிபியை என்னென்ன டேர்மா பார்த்தோம்னா 3 காம்பனன்ட் டேர்ம்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்,
நம்ம general LPP format first equation objective function, second constraint and third one is a non negative restrictions பார்த்தோம் இல்லையா. so இது நம்ம reverse நம்ம பார்க்க போறோம். first நம்ம solution, feasible solution, optimum feasible solution. அதாவது first நம்ம இது எப்படி உங்களுக்கு definition அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பரா டிஸ்கவர் பண்ண போறோம். சோ அது இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஈஸியா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ third equations என்ன சொல்லிருந்தோம், third equations அப்படிங்கிறது என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும் இல்லையா. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய LPP நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the solution அப்படிங்கிறது. ஓகேங்களா. சோ ஒரு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மட்டும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய LPP நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது என்ன சொல்ல போறோம், இல்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா எப்படி சொல்ல போறோம், இல்ல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸோட நம்ம நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சார் இதை தான் நம்ம கேட்டகரைஸா நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு கொடுக்க போறோம். சாரி, சொல்யூஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் அப்படிங்கறத எப்படி கொடுக்க போறோம். சோ செகண்டா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படினு சொல்றல அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எப்படி இருக்கலாம் ஜெனரல் LPP ல இஸ் கிரேட்டர் than or equal to இருக்கலாம், or less than or equal to இருக்கலாம், or equal to கண்டிஷனா இருக்கலாம். சோ இந்த டேர்ம்ல அந்த டேர்ம் அத பேஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா LPP அப்படிங்கிற ஜெனரல் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம அது கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா satisfies the constraint அப்படின்னா that is called the solution. கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா that is called the solution. இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டோட அடிஷனல் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா கன்ஸ்ட்ரைன்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுனா அதாவது ஜெனரல் LPP கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷனை மட்டும் அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ட் இன்இக்வாலிட்டியை மட்டும் ஹோல்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா that is called the solution சொல்லலாம். அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the feasible solution சொல்லலாம். இது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the optimum feasible solution. சொல்ல புரியுதா இல்லையா. ஜெனரல் LPP கன்ஸ்ட்ரைன்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the solution. அந்த கன்ஸ்ட்ரைன்ட்டோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஜெனரல் LPP செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the solution. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஜெனரல் LPP செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்றோம் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனா அப்ப செகண்டையும் தேர்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா that is called the feasible solution. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ஆப்டிமம் feasible solution என்ன நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுனா that is called the optimum feasible solution. அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேங்களா. சோ அதை எப்படி நம்ம டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்கறத பார்க்கலாம். பாருங்க சொல்யூஷன் அப்படினா n tuples அப்படினா n variables அப்படி சொல்றல அது n tuples அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. n tuples x1 x2 x3 அதாவது டெசிஷன் வேரியபிள் அப்படிங்கறத தான் நம்ம n tuples அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. x1 x2 x3 etc xn வரைக்கும் இருக்கக்கூடிய n tuples a real numbers which is satisfies the constraints. ஓகேங்களா. it satisfies the constraints. அப்ப constraints அப்படிங்கறது நம்ம என்ன ஈக்குவேஷன் சொல்றோம் ஈக்குவேஷன் நம்பர் 2 னு சொல்றோமா ஈக்குவேஷன் நம்பர் 2 satisfy பண்ணிடுச்சு அப்படினா அத நான் ஷார்ட்டா சொல்லிட்டோம் satisfies the 2 satisfies second equation satisfy பண்ணிடுச்சுனா that is called the solution. அதான் இங்க பாருங்க which satisfies the constraint of the general LPP is called the solution of the general LPP. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் solution of the general LPP ன்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்றோம் solution என்ன constraint satisfy பண்ணக்கூடிய general LPP அதான் நம்ம என்ன சொல்றோம் solution அப்படிங்கறது சொல்றோம். ஓகேங்களா. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை satisfy பண்ணிடுச்சுனா that is called the solution அப்படிங்க சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாமா. feasible solution அப்படினா feasible solution என்ன அப்படினா செகண்ட் ஈக்குவேஷனையோட தேர்ட் ஈக்குவேஷனை satisfy பண்ணிடுச்சு அப்படினா அப்போ செகண்ட் ஈக்குவேஷனோட தேர்டையும் satisfy பண்ணிடுச்சு அப்படினா satisfies செகண்டோட தேர்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தேர்டையும் satisfy பண்ணிச்சுனா that is called the feasible solution. அப்ப நம்ம சொல்யூஷனோட நம்ம என்னது feasible ஒரு வேர்ட் ஆட் பண்றோமா இந்த feasible வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்னது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க.
அப்ப சொல்யூஷனோட பீசபிள் ஒரு வேர்ட் ஆட் பண்ணதுனால நான் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் நம்ம இங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ செகண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது சொல்யூஷன் செகண்டோட தேர்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது பீசபிள் ஒரு வேர்ட் ஆட் பண்ணணும்னு என்ன பண்ணிருக்கணும் தேர்ட் ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் ஓகேங்களா அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா தட் இஸ் கால்ட் தி பீசபிள் சொல்யூஷன் அப்படி சொன்னோம் இல்லையா அப்ப அது எப்படி டெஃபினிஷன் சொல்ல பாருங்க எனி சொல்யூஷன் டு தி ஜெனரல் LPP which is also satisfies the non-negative is also satisfies அப்படின்னா சொல்யூஷனோட கண்டிஷனோட அடிஷனல் என்ன பண்ணும் நான் நெகட்டிவ் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கறதா மீனிங் ஓகேங்களா நீங்க ஒன்லி என்ன பண்ணணும் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டும்ன்றது கிடையாது நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனோட நம்ம என்ன பண்ணிருக்கணும் கன்ஸ்ட்ரைண்டோட அப்ப கன்ஸ்ட்ரைண்டோட நான் நெகட்டிவ் அப்படின்னு அதான் which is also satisfies அப்படிங்கிறது கொடுக்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கன்ஸ்ட்ரைண்டோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது which is also satisfies the non negative restrictions of the problem is called the feasible solution is called the feasible solution புரிஞ்சுதா இல்லையா feasible solution என்ன constraint-ஓட non negative restriction-ஐயும் satisfy பண்ண அதாவது second equation third equation-ஐயும் satisfy பண்ணிடுச்சுனா that is called the feasible solution அப்படிங்கறத கொடுக்கலாம் ஓகேங்களா அப்போ next third definition optimum feasible solution என்ன அப்படினா அப்போ second equation-ஓட third equation satisfy பண்ணா it's a feasible solution optimum அப்படினா first equation-ஐயும் satisfy பண்ணிடுச்சுனா அப்போ அது என்ன சொல்லணும் optimum feasible solution அப்போ second equation third equation ஓட second and third equation ஓட first equation-ஐயும் satisfy பண்ணிடுச்சு அப்படினா that is called அது என்ன சொல்லணும் optimum feasible solution அது optimum feasible solution சொல்லலாம் or optimum solution சொல்லலாம் or optimal solution சொல்லலாம் ஓகேங்களா சோ இது எப்படி சொல்லலாம் optimum solution optimum feasible solution சொல்லலாம் இது எப்படி சொல்லலாம் optimum feasible solution optimum feasible solution சொல்லலாம் or optimal solution சொல்லலாம் optimal solution சொல்லலாம் optimum solution சொல்லலாம் or optimal solution சொல்லலாம் or optimum feasible solution அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ the optimal feasible solution or optimum solution எப்படி சொல்லலாம் any feasible solution which is optimized என்ன ஒருவேளை அத கொடுத்திருக்க கூடிய objective function அதாவது constraint-ஐயும் satisfy பண்ணிட்டு நான் நெகட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த டேர்ம் என்னது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா லாஸா கெயினா அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா ஒருவேளை நடந்திருக்க ப்ராசஸ் வந்து கெயினா இருக்கலாம் அது மேக்ஸிமைஸா இருக்கலாம் ஆர் மினிமைஸா இருக்கலாம் ஆப்டிமைஸ் அப்படின்னா மேக்ஸிமைஸா இருக்கலாம் ஆர் மினிமைஸா லாஸா இருக்கலாம் ஆர் கெயினா இருக்கலாம் என்ன வேணாலும் அது நடந்திருக்கும் அந்த டிசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிசிஷனை நம்ம டெசிஷன் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்னது கோலை அச்சீவ் பண்றோம் கோல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப கோல் அப்படிங்கறத ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது சொல்றோம் ஓகேங்களா எனி feasible solution which optimizeங்கிறது என்னவா இருக்கலாம் மினிமைஸா இருக்கலாம் ஆர் மேக்ஸிமைஸ் எது வேணாலும் இருக்கலாம் optimize the objective function தான் நம்ம என்ன சொல்றோம் first equation அப்ப objective function-ஐயும் satisfy பண்ணிடுச்சு அப்படினா is general LPP is called the optimum solution of LPP ன்னு சொல்லலாம் or optimum feasible solution of LPP ன்னு சொல்லலாம் or optimal solution அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதுல ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம என்ன சொல்லிடுவோம் ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லலாம் அந்த ஆப்டிமம்லயே எது பீசபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆப்டிமம் பீசபிள் சொல்யூஷன் அதுல எது நம்ம மேக்ஸிமைஸா சூஸ் பண்றோம் எது மினிமைஸா சூஸ் பண்றோம் அது கொடுத்துக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து ஆப்டிமைஸா இருக்கா இல்ல கொடுத்துக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல வந்து ஆப்டிமைஸ்ல மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருக்கா இல்ல மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா இருக்கா அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் ரிசல்ட் சொல்றோம் இல்லையா அதுதான் நம்ம ஜெனரலா ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்ல ஆப்டிமம் feasible solution இல்ல ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படினு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதுல ஜெனரலா நம்ம ஒரு டேர்ம் ஆர் ரிசல்ட் சூஸ் பண்ணோம்ல ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்ங்கிறது நிறைய கிடைக்கும் இந்த ஆப்டிமம் சொல்யூஷன்ல இருந்து எந்த சொல்யூஷன் வந்து நம்ம ஆப்டிமம் feasible solution எடுக்கிறோம் அப்படினா கொடுக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எந்த கைண்ட்ல இருக்கு மேக்ஸிமைசேஷன் டைப்பா இருக்கா மினிமைசேஷன் டைப்பா இருக்கா அப்படிங்கறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணி அந்த சொல்யூஷன் ஆப்டிமம் feasible solution நம்ம டிசைட் பண்ணி சொல்லுவோம் அதாவது ஜெனரலி இஸ் கால்ட் தி ஆப்டிமம் feasible solution எதுக்குள்ள தான் இருக்கு ஆப்டிமைஸ் சொல்யூஷனுக்குள்ள தான் இருக்கு தட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லலாம் ஆர் ஆப்டிமம் சொல்யூஷன்
இல்ல ஆப்டிமம் feasible சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்டிமைஸ் அப்படிங்கிறது நீங்க அந்த டெசிஷன் வேரியபிள்ல மேக் பண்ணி அங்க கூடிய ரிசல்ட்ஸ் அந்த கோலை அச்சீவ் பண்றோம்னு சொல்றீங்களா, அந்த கோலை அச்சீவ் பண்ற டேர்முக்கு தான் நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆப்டிமம் சொல்யூஷன் என்னது? ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கிறப்போ எனி feasible சொல்யூஷன், அதாவது feasible சொல்யூஷன் வந்து நம்ம முன்னாடி என்ன சொல்றோம், பாருங்க எனி, பாருங்க இந்த டேர்ம் வந்து கன்ஸ்ட்ரைன்ட், எனி LPP வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா சொல்யூஷன், கன்ஸ்ட்ரைன்டோட நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது feasible சொல்யூஷன். அந்த feasible சொல்யூஷன் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் ஆப்டிமம் feasible சொல்யூஷன். அப்ப ஒன்னோட ஒன்னு, அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா சொல்யூஷன், செகண்ட் ஈக்குவேஷனோட தேர்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனா அது feasible சொல்யூஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா that is called ஆப்டிமம் சொல்யூஷன். அவ்வளவுதான் சிம்பிள். நீங்க வந்து ஈக்குவேஷன் நீங்க மீன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், செகண்ட் ஈக்குவேஷனா கன்ஸ்ட்ரைன்ட், தேர்ட் ஈக்குவேஷன் அப்படினா நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூணு டைப் ஆஃப் த ப்ராப்ளத்துல நமக்கு ரைஸ் பண்ணுவோம். அது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஆகட்டும் இல்ல மேபி கிராஃபிக்கல் டெக்னிக் ஆகட்டும், இதெல்லாமே மூணு பேசிஸ்ல தான் நம்ம क्वेश्चन கொடுப்பாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருவாங்க, சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இட்ஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மூணு தான் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும். இந்த மூணுங்கறத ஈக்குவேஷனா நம்ம 1 by 1 நம்ம பிட் பண்ணிருப்போம். சோ ஒன்னொண்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அதுக்கான சொல்யூஷன்ங்கறத நம்ம பிட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஃபார்மை சேஞ்ச் பண்ணும். இது வந்து கொடுத்துக்கூடிய அந்த சொல்யூஷன் டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி ஜெனரல் ஃபார்ம், நம்ம ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், இதோட கனானிக்கல் ஃபார்மை நம்ம ப்ராப்ளத்தை எப்படி கொண்டு போகலாம், இந்த கனானிக்கல் ஃபார்ம்ல இருந்து எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு போகலாம், இதுல இருந்து என்ன வேரியபிள் நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும், இது அடிஷனலா நமக்கு இது எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறத நெக்ஸ்ட் டெஃபினேஷன் அந்த ப்ராசஸ்ல ஃபார்மேஷன்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.